வெல்கம் டு டார்லோ ஷெஃப். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தக்காளி கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஓகே, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 துண்டு அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேங்க. 6 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. 2 குச்சி கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 5 ஆப்பிள் தக்காளி பழத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் எடுத்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு சின்ன துண்டு கல்பாசியும் எடுத்துக்கோங்க. ஓகே சார், நம்ம தக்காளி கிரேவிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்கு. வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒவ்வொன்றா போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே கிராம்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கல்பாசியை சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காயை சேர்த்துக்கோங்க. அது கூடவே சோம்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு அந்த ஃப்ளேவர் எல்லாம் கொஞ்சம் நல்லா வெளியே வரட்டுங்க. அது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. இந்த கிரேவியோட மெஷர்மெண்ட் வந்து ஒரு 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிடலாங்க. இந்த கிரேவி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணுறது கூட இது ரொம்பவே ஒரு சூப்பரான ரெசிபி. இப்போது அந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு காரம் மட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ அந்த பச்சை வாசம் வந்து நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு ஆப்பிள் தக்காளி பழம் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் நாட்டு தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம், பட் ஆப்பிள் தக்காளி பழம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி 5 ஆப்பிள் தக்காளி பழம் எடுத்திருக்கேங்க. அது நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம்.
இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அந்த தக்காளியே நல்லா அப்படியே உங்களுக்கு வெந்து கொஜ்ஜாக வந்துடுங்க. அந்த கொஜ்ஜு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தண்ணி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஜஸ்ட் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். அந்த தக்காளி வந்து அதோட ஜூஸஸ்லேயே நல்லா வெந்து உங்களுக்கு அப்படியே ஒரு குச்சி மாதிரி வரணும். இப்போது அந்த பேனை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்படியே ஸ்லோவில் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து அப்படியே குக்காகி நல்லா அப்படியே கொஜ்ஜு மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா அதை வேக வைக்கணும். பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா கொஜ்ஜாக வெந்துட்டுருக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு அந்த தக்காளிலாம் நல்லா சாஃப்டாகி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு அந்த ஸ்வீட்டும் அந்த கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டும் கலந்து வரப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ திரும்பி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா கலந்து ஒரு கிரேவி மாதிரி வந்துருச்சுங்க. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் பாயில்டு எக் வச்சு இந்த கிரேவியை சேர்த்து சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் அந்த பாயில்டு எக் இல்லாமல் வெறும் இந்த தக்காளி கிரேவியை மட்டும் இட்லி தோசைக்கு இல்லாட்டி சப்பாத்திக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக கொஞ்சம் கை நிறையா கொத்தமல்லி தழையை நல்லா பொடியை நறுக்கி அந்த தக்காளி கிரேவியில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கலந்து விட்டோம்னா நம்மளோட சூப்பரான தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஞ்சம் பாயில்டு எக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தக்காளி கிரேவியை சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான தக்காளி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.